நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பெரும்பாலும் நம்ம பூஜை அறையில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்கள் இருப்பதை நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம வீடாகட்டும் அல்ல கோவிலுக்கு போகிறீங்கனாலும் சரி, அங்கே அதிகமான நேர்மறை ஆற்றல் உறைந்திருப்பதை நம்ம பார்த்துருப்போம். கண்கூட அதை நம்ம ரிசீவ் பண்ணுறதையும் உணர்ந்திருப்போம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த நம்ம பூஜை அறையில் சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிக முக்கியத்துவம் இருக்கிறதுலேருந்து பார்க்கலாம். பெரும்பாலும் பூஜை அறையில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா குடும்பத்திலேருந்து எல்லாருமே சேர்ந்து பூஜை பண்ணி ஒரே நேரத்தில் சாமி கும்பிட்டு பழகுங்க. தனித்தனியாக கும்பிடக்கூடாது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வேலைப்பளு இருக்குது அப்படின்னா ஒருத்தர் முன்னாடி கும்பிடுவாங்க, ஒருத்தர் அடுத்து கும்பிடுவாங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் முடிந்த மட்டில் அனைவருமே சேர்ந்து பூஜை அறையில் நின்று சாமி கும்பிட்டு பழகுங்கள். ஏன்னா அது குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். அப்படிங்கிறனால தான் நம்ம இப்படி குறிப்பாக குறிப்பிடுறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களாகட்டும் புகைப்படங்களாகட்டும் ஏதாச்சும் விண்ணப்பட்டு போயிடுது அல்லது சின்னதாக உடஞ்சிருக்கு அப்படின்னா அது பூஜைக்கு உதவுமா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிடுங்க. ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். நம்ம சென்டிமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு தான் குறிப்பிடப்படுது. அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் விண்ணப்பட்டிருக்கு அல்லது உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பார்க்க நம்மளுக்குள்ள ஒரு எதிர்மறை எண்ணம் தோன்றும். அஜ்ஜோ இப்படி ஆயிடுச்சேன்னு. அப்போ நம்ம நிம்மதியாக அங்கே நின்று சாமி கும்பிட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கண்ணாடி விட்டுருச்சு அல்லது நீங்கள் வச்சுருக்க விக்கிரகத்தில் ஏதாவது விரிசல் விட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்டாச்சுவோ அல்லது புகைப்படத்தையோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பதிவுகளில் நம்மளும் குறிப்பிட்டிருக்கோம். விளக்கெல்லாம் எப்படி ஏற்றணும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் அதை மலை ஏற்றணும் அப்படின்ட்டு வாயில் தயவு செஞ்சு ஊதி அதை மலை ஏற்றிடாதீங்க. ஏன்னா அந்த தீபம் அப்படிங்கிறதே ஜோதி ரூபம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இறைவன் அப்படிங்கிறவர். அப்போ இறைவனை நம்ம வாயால் ஊதி அணைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அபசகுணமான ஒரு நிலை. அது பெரிய காரியங்களில் மட்டும்தான் வாயால் ஊதி அணைப்பாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த இடத்துல இல்லை, நம்ம பூஜை அறைன்னு இல்லை, எங்கே விளக்கு எரிஞ்சாலும் சரி தயவு செஞ்சு வாயில் ஊதி அணைக்கிற தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா தீட்டான நேரத்தில் சாமி கும்பிடலாமான்னு கேட்பாங்க. கட்டாயம் பண்ணக்கூடாதுங்க. அந்த தவறை நம்ம உணர்ந்தே பண்ணக்கூடாது. ஏதெல்லாம் தீட்டு அப்படின்ட்டு ஒரு பட்டியல் இருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதற்கும் தீட்டு காலங்கள் உண்டு. அதே போல் வீட்டில் பெரிய காரியம் நடந்திருக்குன்னா அதுக்கும் தீட்டு காலங்கள் உண்டு. அந்த குறிப்பிட்ட காலங்களில் நாம் பூஜை அறையில் சென்று பூஜை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மீண்டும் அந்த நாட்கள் முடிஞ்சு நம்ம பூஜை செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா வீட்டில் ஒரு கணபதி ஹோமமோ அல்லது சின்னதாக நம்ம பஞ்சகோமியமோ தெளித்து மனசார நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் பண்ணுற பூஜையை ஏற்றுக்குங்கன்னு அதுக்கப்புறம் பண்ணுறதை கட்டாயம் அவங்க ஏற்றுக்குவாங்க. அதனால் அந்த காலகட்டங்களில் நம்ம பூஜை செய்கிறத தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. இதுக்கு முன்னாடி நம்ம கூறியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு கும்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஆற்றல் படைத்ததாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். அதே போல் நெய்வேத்தியம் படைக்கிறதும் ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். கோயிலில் பண்ணுறது நம்ம வீட்டில் பண்ணலாமா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. தவறே கிடையாது. வீடே கோவில், அதில் நம்ம இருக்க சாமிக்கு படைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். இப்படி நீங்கள் தண்ணியோ அல்லது நெய்வேத்தியமோ வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் கட்டாயமாக அதை மாற்றிடுங்க. நெய்வேத்தியமெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமிக்கு படைக்கிறீங்க, அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமே நீங்கள் எடுத்துடலாம், தவறு கிடையாது. தண்ணீர் வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மாற்றுங்க, போதும், வேண்டாம். பெரும்பாலும் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னாலே மலர்கள் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது. அதே போல் சாம்பிராணி வாசம், ஊதுபத்தி வாசமெல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அந்த வாசனைகளில் தான் இறைவன் உறைந்திருக்கிறதாவே நம்ம ஒரு கோட்பாடே வச்சுருக்கோம் நம்ம அதில். அப்படி இருக்கும்போது என்னென்னா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் வாசனை இல்லாத மலர்களை பயன்படுத்திடாதீங்க. சில பேர் பூஜை அறையை டெக்கரேட் பண்ணுறேன்ற பேரில் பிளாஸ்டிக் பூ அலங்காரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அது பண்ண வேண்டாம். நீங்கள் அது பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்காக நீங்கள் வாங்கிட்டு நிறைய செலவு பண்ண வேண்டாம். 10 ரூபாய்க்கு பூ வாங்கி அங்கே மனசார போட்டிங்கனாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வார். அதுவும் சிவனுக்கு நீங்கள் பூஜை பண்ணணுன்னா எந்த மலருமே தேவையில்லை. ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து அங்கே போட்டாலே அதை மனசார அவர் ஏற்றுக்கொள்வார்.
தீபாராதனையெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இடப்புறம் இருந்து வலப்புறமாக 3 முறை சுற்றுவார்கள். அதுதான் வந்துட்டு அதில் ஐதீகமாக இருக்குது. அதே வலதுலேருந்து இடதுபுறமாக சுற்றுறது அபசகுணமாகவே கருதப்படுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் நோக்கி தீபாராதனை சுற்றுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. சாமி கும்பிட்றதுக்குன்னு பூஜை அறையில் போய் நின்றுட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு மற்ற எண்ணங்களை விட்டுருங்க. அதனால தான் நம்ம சொன்னோம், தனித்தனியாக போய் சாமி கும்பிடாதீங்க, எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும்போது தப்பான எண்ணம் எதுவுமே வராது. அதே போல் அங்கே நின்றுக்கிட்டு அபசகுணமாக எதுவும் பேசக்கூடாது. முடியாது, செய்ய முடியாது, நடக்காது இப்படிலாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு நடக்கும், நம்மால் முடியும் அப்படிங்கிற முதல்ல மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணுன்னா கடவுள் அதற்கான வழியை கட்டாயம் காட்டுவார். அதனால் பூஜை நேரங்களில் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் உங்கள் உடலானது குளிர்ந்திருக்க வேண்டும், அதாவது நீங்கள் குளிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்படி குறிப்பிட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இப்போ பூஜை அறையில் போய் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும் போது அமைதியாக நிற்காதீங்க. மந்திர ஜபம் பண்ண தெரிஞ்சால் மந்திர ஜபம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா கூடிய கடவுள்களோட மூல மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். நம சிவாயவோ, நாராயணாவோ, அரோகராவோ ஏதோ ஒரு மந்திரத்தை உங்கள் மனசுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களை வந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவும். அப்படி ஒருநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வணங்கும் போது நல்ல ஆற்றல்கள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதனால் இனிமேல் பூஜை அறையில் வந்துட்டு இந்த மாதிரி சில தவறுகளை செய்கிறத தவிர்த்துக்கிட்டு மனசை ஒருநிலைப்படுத்தி செய்கின்ற பூஜையானது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை பயக்கும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையறதை யாருனாலையுமே தடுக்க முடியாது. நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.